அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இயற்கணிதம் தொடர்பாக இதுவரைக்கும் நாம் போட்ட அத்தனை வீடியோவில் உள்ள கணக்குகளையும் இந்த ஒரு வீடியோவிலேயே ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கணக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த கணக்கில் எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துருக்கான். என்ன விடை கொடுத்துருக்கானோ அது ஏ. ஸோ 2√2 தான் நம்மளுடைய ஏ. எக்ஸ் மைனஸ் 1/x கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இதனுடைய ஃபார்முலா √a² மைனஸ் 4. இந்த ஃபார்முலாவில் a² அப்படிங்கிற இடத்துல நான் போட வேண்டிய நம்பர் 2√2. இப்போ 2√2 ஸ்கொயர் பண்ணணும். அதாவது 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், √2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணா 4, √2 ஸ்கொயர் பண்ணனா 2. இப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 4ஐயும் 2ஐயும் பெருக்கனா 8. 8ல் இருந்து 4 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4. 4 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2. இவ்வளவு பெரிய கணக்காக வருது. நம்மளால் 5 வினாடியில் ஆன்சர் போட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக போட முடியும். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத்தனை ஸ்டெப் எழுதி ஆன்சர் போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இதை மனதுக்குள்ளேயே நம்மளால் போட முடியும். வாங்க அடுத்த கணக்கில் முயற்சிப்போம். இப்போ இந்த கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த கணக்கில் ஏ என்னது? √5. √5 என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். √5 ஸ்கொயர் பண்ணால் வர ஆன்சர் 5. 5ஓட எதை கூட்டணும்? 4 கூட்டணும். 5ஐயும் 4 கூட்டினா 9. 9 என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்த ஆன்சர் 3. அவ்வளோதாங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிட்டாச்சு. ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக √5 போட்டாச்சு. √5 ஸ்கொயர் பண்ணி 5 அப்படின்னு எழுதியாச்சு. 5ஓட 4 கூட்டினா 9 அப்படின்னு எழுதியாச்சு. 9க்கு ரூட் எடுத்தா நம்மளுடைய ஆன்சர் 3. இவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக நம்மளால் போட முடியும். இந்த கணக்கை பாருங்க. 6 இதுதான் நம்மளுடைய ஏயினுடைய மதிப்பு. அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 36லேருந்து 2 கழிக்கணும். ஸோ 36 மைனஸ் 2 34. அவ்வளோதாங்க ஆன்சர். ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். ஏவுக்கு பதிலாக 6 போட்டாச்சு. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 36லேருந்து 2 கழிச்சிட்டா 34. மிக மிக எளிமையாக போடலாம். ஆனால் ரொம்ப முக்கியம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இல்லைனா எந்த கணக்குக்கு எந்த மெத்தட் அப்படி. இந்த கணக்கில் ஏயினுடைய மதிப்பு 6. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 36ஓட 2 கூட்டிக்கணும். 38. ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலாவில் ஏவுக்கு பதிலாக 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. 36ஓட 2 கூட்டினோம் அப்படின்னா 38. ரொம்ப எளிமையாக உங்களுக்கு விடை கிடைச்சிடும். கொடுத்துருக்கிற நம்பர் 3. 3 வாட்டி பெருக்கணும். 3 9, 9 3 27. 3 3ஆல் பெருக்கணும் 9. அப்போ 27லேருந்து 9 கழிக்கணும் 18. அவ்வளோதாங்க நம்மளுடைய ஆன்சர். பாருங்கள், ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏவுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுறேன். 3 வாட்டி பெருக்கிக்கிறேன், அதாவது 3 கியூப். 3 3ஆல் பெருக்கிக்கிறேன், அதாவது 3 × 3. 3 வாட்டி பெருக்குனா 27. 3 3ஆல் பெருக்குனா 9. 2த்தையும் கழித்தேன் அப்படின்னா 18. நம்மளால் மனசுக்குள்ளேயும் மிக எளிமையாக போட முடியும். வாங்க அடுத்த கணக்குள்ளே போகலாம். இங்கே ஏ 3. அப்போ 3 3 வாட்டி பெருக்குனா 27. 3 3ஆல் பெருக்குனா 9.
அப்போ 27ஐயும் 9ஐயும் நம்ம கூட்டணும். 27ஐயும் 9ஐயும் கூட்டுனா 36. இவ்வளோதான் நம்மளுடைய கணக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏவுக்கு பதிலாக 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. 3 கியூப் பண்ணால் 27, 3 3ஆல் பெருக்குனா 9. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுனா நம்மளுடைய ஆன்சர் 36. இவ்வளோதாங்க நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப எளிமையாக நம்மளால் விடை காண முடியும். இரு எண்களின் கூட்டுத்தொகை 1228 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 428 எனில் அந்த எண்கள் யாது? கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற 2 நம்பரையும் பாதி பாதியாக மாற்றணும். ஸோ 1228 பாதியாக மாற்றுறோம் அப்படின்னா 614. அதே போல் 428 நம்ம பாதியாக மாற்றுறோம் அப்படின்னா 214. அப்போ 614ஐயும் 214ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 828 வரும். இதை ரெண்டுத்தையும் கழிச்சோம் அப்படின்னா 400 வரும். அப்போ இதுதாங்க அந்த 2 எண்கள். ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வாங்க அடுத்த கணக்குக்குள்ளே போகலாம். இந்த கணக்கு பாருங்க. ஒரு பள்ளி மாணவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு 4 km/மணி என்ற வேகத்தில் நடந்து சென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பாக சென்றடைகிறான். அவனது வேகம் 3 km/மணி என்றிருந்தால் 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடைவான் எனில் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்திற்கு உள்ள தூரம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. 20 நிமிடங்கள் அப்படின்னு ஒரு நிமிடமும் இன்னொரு நிமிடமும் 20 நிமிடம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிமிடங்கள் ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னேன். அதனால் 20ஐயும் 20ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கிடைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் அப்படின்னா 60 நிமிடங்கள். இப்போ வேகத்தை பெருக்குங்க. 4 கிலோமீட்டர் வேகம், 3 கிலோமீட்டர் வேகம். ஸோ வேகத்தை நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 4 3 12. ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 1. 12ஆல் 60 அடிக்கிறேன். 60 அடித்தா 5. 5ஆல் 40 அடிக்கிறேன் 8. ஸோ பள்ளிக்கூடம் உள்ள தூரம் 8 கிலோமீட்டர் தூரம். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க இன்னொரு கணக்கும் பார்ப்போம். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.